உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இம்மார்டல் ரூலர். இம்மார்டல் ரூலர்னா இதில் இம்மார்டல் ரூலரை பற்றி முழுமையான தகவல் இல்லை. ஆனால் சில கருத்துக்கள் இம்மார்டல் ரூலரை பற்றி எனக்கு தெரிஞ்ச சில கருத்துக்கள் சொல்ல போகிறேன். அந்த கோரக்கராருடைய சுந்தரரையில் சில பாடல்களை நான் பார்த்தேன். அதில் உள்ளதை மட்டும் நான் சொல்லிடுறேன் இந்த வீடியோவில். அது மட்டும் இல்லாது சில முக்கியமான இதை பற்றியும் பேச போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தோம்னா நான் அரசியலை பற்றி தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். அரசியல் பற்றி ஏன்னு பார்த்தோம்னா, இப்போ கூட பார்த்தோம்னா மகாவிஷ்ணு இந்த மாதிரி தவறாக பேசிவிட்டார். ஆன்மீக கருத்துக்களை தவறாக பேசிவிட்டார். அது பிறர் மனசு புண்படும்படி ஆகிவிட்டது. அதனால் அவர் மேலே வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க. அதுக்கு கூட நான் வீடியோ போட்டிருந்தேன். சரி, அவர் மேலே ஒரு சின்ன தப்பு அப்படி இருக்கிற மாதிரி எடுத்துக்குவோம். அவரோட சில காணொலிகளில் தவறு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாருமே சில ஆன்மீகவாதிகள் பூரா அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. சில பேர்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ அவர் மேலே ஒரு சின்ன தவறு இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ அவர் மேலே ஒரு வழக்கு போட்டிருக்கீங்க இல்லையா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அவர் மேலே ஒரு சின்ன தப்பு இருக்கிறதுக்கே ஏர்போர்ட்டில் வச்சு அரெஸ்ட் பண்ணி இது யாரோ ஒருத்தரை படிக்கிறாங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு இவரை பிடிச்சிருக்கீங்க. நீங்கள் இன்னும் பெரிய பெரிய ஆட்களெல்லாம் விட்டுறீங்க. இவர் ஒரு சின்ன மகாவிஷ்ணு ஒரு சின்ன தவறு தான் செஞ்சுட்டாரு. அவரை போய் பிடிச்சிருக்கீங்க. அதாவது மீனை பிடிச்சிட்டு நீங்கள் திமிங்கலத்தை விட்டுறீங்க. அதைத்தான் நான் தொடர்ந்து என்னுடைய காணொலியில் மிக தைரியமாக நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். அதாவது திமிங்கலம்னு நான் சொல்ல வரது யாரை சொல்கிறேன்னா, மகாவிஷ்ணுவை பற்றி எனக்கு முழுசாக தெரியாது. ஆனால் அவர் பேசின சில காணொலிகள் சர்ச்சையாக பேசியிருக்காரு. சில காணொலிகள் எல்லாமே கரெக்டாக இருக்கும். சில காணொலிகளில் தேவையில்லாத கருத்துக்களை அவர் சொல்லியிருக்காரு. சில மீட்டிங்கில் கூட தேவையில்லாத கருத்துக்களை சொல்லியிருக்கலாம். ஸோ அது அவருடைய அந்த தனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினச்சிட்டு மிக தைரியமாக பேசிக்கிட்டு இருந்தார். ஆனால் கடைசியில் ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் ஒரு மீட்டிங் நடக்கும்போது அவர் வேண்டுமென்றே பழிவாங்கும் நோக்கத்தில் அரசாங்கம் கைது பண்ணி இந்த மாதிரி வழக்கு போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் பார்த்தா மீனை பிடிச்சிட்டு நீங்கள் விட்டுறீங்க திமிங்கலத்தை. இப்போ நக்கீரனில் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, நான் அதை நம்பலை. ஆனால் மகாவிஷ்ணுவுக்கும் இந்த இவருக்கும்லாம் தொடர்பு கிடையாது. எனக்கு தெரிஞ்சு தொடர்பு கிடையாது. ஆனால் இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ மகாவிஷ்ணு சின்ன தவறு செஞ்சாரு. அவர் மேலே வழக்கு போட்டிருக்கக்கூடிய தமிழக அரசு, தமிழக முதலமைச்சருக்கு நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நீங்கள் நான் கேட்குற கொஸ்டினுக்கு இன்னொரு 1 வீக், ஒரு வாரத்துக்குள்ளே, ஒரு 7 நாட்களுக்குள்ள நடவடிக்கை எடுங்கன்றேன். ஏன்னா ஈசா யோகா மையம்னு ஒன்று வச்சுருக்காங்க கோயம்புத்தூரில். ஈசா யோகா மையம். சத்குரு ஜக்கி வாசுதேவ்னு ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா. இந்த மகா சிவராத்திரிக்கெலாம் ஏன்னா அவர் தான் உண்மையிலேயே ஒரு போலியான ஒரு ஆன்மீகவாதி என்னையை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வீடியோ பார்த்துட்டு என்ன யாரும் திட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன். அதாவது போலியான ஒரு இதுதான் அவர் பண்ணது. என்ன இது பண்ணி வச்சுருக்காருன்னா, அந்த யானை வழித்தடங்கள்லாம் அழித்து தான் அந்த ஈசா யோகா மையத்தை உருவாக்கி வச்சுருக்காரு. யானை வழித்தடங்களை அழித்து பல ஏக்கரை ஆக்கிரமித்து அந்த இடத்துல முதல்ல சின்னதாக இருந்ததை அவரோட ஈசா யோகா மையத்தை பெரிய அளவில் டெவலப் ஆக்கி அதில் முறைகேடுகள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி ஈசா யோகா மையம் நீங்கள் ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி எல்லாரும் போய் சுற்றி பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க. நானும் கோயம்புத்தூரில் போகும்போது அந்த ஈசா யோகா மையத்துக்கு போயிட்டு தான் வந்தேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, அங்கே நிறைய குற்றங்கள் நடக்குதுன்னு இப்போ ரீசெண்டாக நிறையா சொல்கிறாங்க. அங்கே இளைஞர்களை தேவையில்லாமல் மொட்டை அடித்து உட்கார வச்சுறாங்க. அது மட்டும் கிடையாது, நிறைய பேரண்ட்ஸே ஆரம்பத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஈசா யோகா மையம் அந்த யானை வழித்தடங்களை அழிச்சிருக்காங்க, அது ஒரு தவறு. இடங்களை ஆக்கிரமிச்சிருக்காங்க, காடுகளெல்லாம் அழிச்சிருக்காங்க, அது ஒரு தவறு. அவங்க மேலே குற்றஞ்சாட்டுறதா நிறைய வழக்கு போடலாம். இப்போ மகாவிஷ்ணு சின்ன தவறு செஞ்சுக்க நீங்கள் 5 பிரிவின் கீழ் வழக்கு போட்டிருக்கீங்க. இவங்களுக்குலாம் வழக்கு போட்டால் நீங்கள் 25 பிரிவில் வழக்கு போடலாம். அவ்வளோ குற்றங்கள் செஞ்சுருக்காங்க. ஈசா யோகா மையம் அதனுடைய ஸ்தாபக அந்த நிறுவனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஈசா யோகா மையம் நிறுவனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜக்கி வாசுதேவ். அரசியல் பின்புலம் கொண்டவர். தமிழக அரசு தைரியம் வந்தால் அவர் மேலே நடவடிக்கை எடுங்கன்னு நான் தமிழக அரசுக்கு 7 நாள் டைம் தரேன். ஏன் சொல்கிறேன்னா, அங்கே நிறைய கொலைகள் நடந்திருக்குன்றாங்க. சில கொலைகள்லாம் கூட நடந்திருக்கு. அங்கே அந்த எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க, அதை நான் சொல்கிறேன். அது யாருன்னு நான் சொல்ல முடியாது. நிறைய பேர் சொல்ல தான் செய்கிறாங்க. ஏன்னா அங்கே நிறைய குற்றங்கள் நடக்குது, கொலைகள் நடந்திருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா அவர் சில தவறுகள் செய்யத்தானே செஞ்சுருக்காரு. காடுகள் அழிச்சிருக்காரு. அவர் பெரிய தப்புகள்லாம் நிறையா பண்ணுறாரு. அவரெல்லாம் பிடிக்க மாட்டேன்றீங்க. அப்போ இவர் மகாவிஷ்ணு மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடிய தமிழக அரசு தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய
ஒரு ஈசா யோகா மையம் அவங்க தவறு செஞ்சாங்கன்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு நான் கேட்குறேன். கேட்டுட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இம்மாற்றோலர் பற்றி என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோரக்கர் அருளிய சந்தர்ரைகள்ல 98, 99, 100வது பாடலில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இப்போ நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய இந்தியாவில் உலகத்தில் நடக்கக்கூடிய அந்த குற்றங்கள் அதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்கு வந்து ஒரு மகான் வரப்போகிறாரு. ஒரு ஞான குரு அப்படின்றாங்க மகான். 18 சித்தர்களுடைய அந்த ஆசீர்வாதம் பெற்ற அந்த மகான் ஞானகுரு வந்து மக்களுக்கு ஞானமான விஷயங்களை போதித்து அவர் வந்து ஒரு நல்ல ஆட்சியை இந்த பூமிக்கு கொடுத்துட்டு போவார் அப்படின்னு சொல்கிறாங்க. 100வது பாடலில் கோரக்கரவள்ளி சந்திரையில். ஸோ அப்போ ஒரு நல்ல ஆட்சியை அமைப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாடலுக்கு விளக்கம் கொடுத்தவர் அதான் சொல்லியிருந்தாங்க. நான் இந்த பாடலை வச்சு ஏற்கனவே பேசியிருக்கேன். மன்னனென ஒருவர் உலகாழ்வார் அப்படின்னு. அவர் ஒரு ஞான குருவாக வருவார், மகான் வருவார், சித்தர்களுடைய ஆசீர்வாதம் பெற்றவர். அவர் வந்து ஒரு நல்ல ஆட்சியை பூமிக்கு கொடுத்துட்டு போவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஞான குரு யாருன்றதை பார்க்கணும். அப்போ அவர் வந்து தான் அந்த இம்மாற்றோட அடையாளம் காட்டி பூமிக்கு கொடுத்துட்டு போவாரா, இல்லை அவரே ஆட்சி செய்வாரா? ஏன்னா அதை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 197வது பாடலில் கூட இவர் சொல்லியிருக்காரு, போகர் வந்து மீண்டும் நான் பூமிக்கு வருவேன்றாரு. ஸ்தூல தேகத்தோட நான் வருவேன் அப்படின்றாரு. அப்போ மனித உருவத்தில் நான் வருவேன்றாரு. ஆனால் எந்த ஆண்டு வருவேன்றதை அவங்க பாடல் எழுதுனதுனால அது வந்து மீனிங்ஸ் நம்மளால் வந்து அந்தளவுக்கு புரிஞ்சிக்க முடியல. அதாவது வந்து பார்த்தோம்னா 2222 அப்படின்றாங்க ஒருத்தங்க, அதுக்கு அர்த்தம் பார்த்தோம்னா. ஸோ ஆனால் நமக்கு வந்து அந்த பாடல்கள் கூடிய அந்த அர்த்தங்கள்லாம் வந்து அப்போ இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து அதெல்லாம் கொஞ்சம் நல்லா நான் அதுக்குரிய விளக்கங்கள்லாம் போய் பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் மக்களே. அதனால் வந்து பார்த்தோம்னா இம்மாற்றோடர்ன்றது இந்த 100வது பாடலில் போட்டது வந்து ஞான குருவாக ஒருத்தவங்க வருவாங்க, ஒரு மகான். அவங்க வந்து நல்ல ஒரு ஆட்சியை பூமிக்கு கொடுத்துட்டு போவாங்கன்றாங்க. அவங்க வந்து அரசியல், இந்த ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய குற்றங்கள், அரசியல் இருக்கக்கூடிய குற்றங்கள், அதே மாதிரி விஞ்ஞானம், இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி முறைகள், இதிலெல்லாம் வந்து உலகத்தில் நடக்கக்கூடிய குற்றங்களெல்லாம் சரி செய்து சீர்திருத்தம் செய்து ஒரு நல்ல ஆட்சியை, ஒரு நல்ல அரசாங்கத்தை பூமிக்கு அமைத்து கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க கோரக்கருளிய சந்திரரையில். அதே மாதிரி தான் 197வது பாடலில் நிறையா இங்கே அணிந்து நடக்கும்போது ஸ்தூல தேகத்தோட நானும் பூமிக்கு வந்து வருவேன் அப்படின்னு போகரையா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஏதாவது ஒன்று வந்து இந்த பூமியில் வந்து ஒரு அந்த 100வது பாடலில் கூட சத்தியத்தை நிலைநாட்டுவார், சத்தியத்தை நிலைநாட்டி மன்னென்ன ஒருவர் உலகாழ்வார் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து இப்போ நடக்கக்கூடிய இந்த அதர்மம் எல்லாம் அழிக்கப்பட்டு சத்தியத்தை நிலைநாட்டி மன்னன ஒருத்தர் உலகை ஆழ்வார். அது வந்து யாரு அப்படின்றத பார்க்கணும். கோரக்கரவள்ளிய சந்திரரையில் சொன்னது வந்து அந்த மகான், அந்த ஞான குரு யாரு அப்படின்னு பார்க்கணும். அவர் வந்து ஒரு நல்ல ஆட்சியை மட்டும் பூமிக்கு கொடுத்துட்டு போயிடுவாரா, நல்ல அரசாங்கத்தை அமைச்சு வச்சுட்டு ஒரு தட்ட ஆட்சியை ஒப்படைச்சிட்டு அவர் போயிடுவாரா? ஏன்னா அந்த மாதிரி தான் பாடலுடைய அர்த்தங்கள் வருது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா 197வது பாடலில் இவர் வருவேன்றாரு, போகர் ஐயா வருவேன்றாரு. அதனால் வந்துட்டு பார்த்தோம்னா ஏதாவது ஒன்று நமக்கு வந்து கண்டிப்பான முறையில் இந்த பூமியில் வந்து ஒரு அதர்மம் அழிய போது, தர்மம் சித்தர்கள் ஆட்சி பூமியில் நடக்க போகுது. முருகப்பெருமானுடைய சீடர்கள் தான் அந்த சித்தர்கள். 18 சித்தர்கள் வந்து கண்டிப்பாக பூமியில் ஒரு நல்ல ஆட்சி அமைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பான முறையில் தமிழ்நாட்டில் ஒரு சித்தர்கள் ஆட்சி, உலகம் முழுக்க சித்தர்கள் ஆட்சி, இந்தியாவில் உலகம் முழுக்க சித்தர்கள் ஆட்சி, தமிழ் மண்ணில்தான் சித்தர்கள் ஆட்சி அமைய போகிறதுக்கான அந்த பாடல் விளக்கங்கள்லாம் அதுதான் சொல்லுது. நம்ம ஆனால் அந்த பாடல் விளக்கங்களை வந்து நம்ம இன்னும் நல்லா டீப்பாக நம்ம உள்ளே போய் பார்த்தோம்னா அதற்கான அர்த்தங்கள்லாம் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நான் பார்த்ததுல எனக்கு அந்தளவுக்கு ஒன்றும் இதாக மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது. ஸோ நம்ம தியானத்தில் தொடர்ந்து உட்காந்து, ஏன்னா அந்த பாடல்கள்லேயே அவங்க அடுத்து சொல்கிறாங்க 101வது பாடல், 102வது பாடல், 103ஆம் பாடலெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம வந்து தியானத்தில் உட்காரணும், 108 முறை மந்திரம் சொல்லணும் டெய்லி. வாழ தெய்வத்தை நம்ம வந்து புருவ மத்தியில் வாழ தெய்வத்தை வந்து கண்ணை மூடி தியானம் பண்ணும்போது ஒளியாக வாழ தெய்வம் வந்து காட்சி கொடுப்பாங்க. அப்போ காட்சி கொடுக்கும்போது தியானத்தில் நமக்கு வந்து உணர்த்துவாங்க சில விஷயங்களை. அப்போ நமக்கு அதெல்லாம் வந்து தெரிய வரும், அந்த பாடலுக்கான விளக்கங்கள் இதெல்லாம். அப்போ அடுத்த கட்ட முயற்சிக்கு நகர்ந்து போனேன். ஏன்னா நான் இவ்வளோ நாளும் பாடல்லாம் அந்தளவுக்கு பார்க்க ஆரம்பிக்கல. இப்போ பார்க்கும்போது எனக்கு தியானத்தில் உட்காந்தோம்னா நமக்கு இந்த பாடல்லாம் புரியும், பாடலுக்கான விளக்கம் புரியும். அது அடுத்த கட்டத்துக்கு நமக்கு என்ன நடக்க போது நம்மளால் ஓரளவுக்கு யூகிக்க முடியும். அப்போ நம்ம ஆன்மீக பாதையில் இன்னும் கொஞ்சம் பயணிக்க வேண்டும். அதனால் அந்த பாடல்கள்லாம் வந்து பார்த்தோன்னா 200 பாடல்கள் இருக்குது கோரக்கரவள்ளி சந்திரரையில்.
அந்த பாடலுக்கான விளக்கங்களை படிச்சுட்டு நம்ம தியானத்தில் உட்காந்து அதில் மந்திரங்களும் கொடுத்துருக்காங்க. அந்த மந்திரத்தை ஜபிச்சோம்னா நமக்கு இந்த பூமியில் வந்து ஒரு நல்ல ஆட்சி அமைய போகிறதுக்கான இதெல்லாம் வந்து அதில் இருக்குது. ஆனால் விரைவில் நடக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம். அதை நோக்கி நம்ம பயணிக்கலாம். அடுத்த வீடியோ சந்திப்போம் மக்களே. அதனால் வந்துட்டு சில பேர் இந்த நம்பிக்கை இல்லாமல், கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்கலாம் வந்துட்டு இப்படியே தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இல்லை, கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும். ஆனால் அது யாரால் வரும் அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியாது. அவங்கவுங்க நம்மளால் முடிஞ்ச முயற்சியை எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அதனால் வந்து இந்த இப்போ நடக்கக்கூடிய இந்த அதர்மத்தின் அரசியல் ஆட்சி எப்போவுமே வந்து நீடிக்காது. சீக்கிரம் முடிவு பெறப்போகுது. இந்த அரசியல் நடக்கக்கூடிய இந்த சில நிகழ்வுகள்லாம் நமக்கு யாருக்குமே பிடிக்கிறதில்ல. குறிப்பாக எனக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்கிறதில்ல. அரசியலில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள், அரசியல்வாதிகள் செய்கிறதெல்லாம் பிடிக்கிறதில்ல. இதெல்லாம் சீக்கிரமே மாறப்போகுது. இன்னும் ஒரு 2 ஆண்டோ சில ஆண்டுகளில் மாறிடும். 1 ஆண்டில் மாறலாம், 2 ஆண்டில் மாறலாம். இல்லை, அவங்க வந்து ஆண்டுகளை தான் அந்த கோரக்கரவை சிந்தனைகளை தெளிவாக போடலை. ஸோ அதற்கான மாற்றம் சீக்கிரம் நடக்க தான் போகுது. அதுக்கான அறிகுறிகள் நமக்கும் தெரிஞ்சுட்டு தான் இருக்குது. நிறையா பேர் காணொலி போடுறாங்க. அதனால் வந்து பார்த்தோம்னா சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு நம்புவோம். 2026க்குள்ள ஒரு நல்ல சித்தர்கள் ஆட்சி பூமியில் அமையும். ஏன்னா நான் வந்து இந்த சித்தர்கள் ஆட்சியெலாம் அமையும் சொல்லி வீடியோ போட்டுட்டு நான் போகும்போது பதஞ்சலி சித்தருடைய அந்த நட்சத்திர தினத்தன்னைக்கு பூஜையில் போய் உட்காந்து கலந்துக்கிட்டு அந்த சித்தரை தரிசித்தேன். நல்லா கும்பிட்டு வந்தேன். நல்லா எனக்கு ஒரு வைப்ரேஷன் கிடச்சி அந்த இடத்துல உட்காரும்போது பதஞ்சலி சித்தருடைய பூஜையில் உட்காரும்போது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா ராமதேவர் சித்தர்னு இருக்காங்க அழகர் கோயிலில். அவங்களுடைய சித்தர் கோயிலுக்கு போய் அவங்க நட்சத்திரத்தன்னைக்கு நான் பூஜையில் உட்காராமல் கிளம்பிட்டேன். தியானம் பண்ணி முடிச்சுட்டு. ஆனால் அவங்க சொன்னாங்க, தம்பி வாங்க உள்ள நட்சத்திர பூஜை இன்னைக்கு சித்தரையாவுக்கு நடக்க போது, வாங்க குருஜிக்கு நடக்க போது வாங்கன்னு கூப்பிட்டாங்க. உள்ளே போய் 1 ஹவர் உட்காந்துட்டு அந்த பூஜையிலையும் கலந்துட்டு வந்தேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதமாகவே நான் அந்த சித்தர்கள் கோயிலுக்கு போகிறது, இந்த நட்சத்திர பூஜையில் உட்கார்றது, இந்த மாதிரியான நிகழ்வுகள் என்னுடைய இதில் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் என்ன நடந்துச்சுன்னு என்னோடய வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அதனால் வந்து ஒரு நம்ம நல்ல ஒரு சித்தர்கள் ஆட்சி பூமியில் நடக்க போகுதுன்றது இந்த ஆன்மீகத்தில் அதிக நம்பிக்கை கொண்டவங்களுக்கு புரியும். நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு புரியாது. நம்பிக்கை இல்லாதவங்க இந்த திமுக கட்சியை சார்ந்தவங்க சில பேர் நம்ம போய் சொன்னோம்னா நம்ப மாட்டாங்க. அவங்க பொதுவாக சொல்கிறேன், அரசியல்வாதிங்க எல்லாமே, திமுக மட்டும் நான் பேசுகிறேன்னு திமுகக்காரங்க யாரும் நினச்சிக்க வேண்டாம். அரசியல்வாதிங்க எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா, தங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குது, பணம் பலம் இருக்குது, நம்மகிட்ட போலீஸ் இருக்குது, நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நீங்கள் எல்லாம் ஒரு அதர்மத்தின் பாதையில் உங்கள் எல்லாம் மீறி ரொம்ப ஆட்டம் போட்டுருக்கீங்க. நான் குறிப்பாக திமுக தான் சொல்கிறேன். நான் கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். குறிப்பாக திமுக தான் சொல்கிறேன். அதர்மத்தின் பாதையில் ரொம்ப ஆட்டம் போட்டுருக்கீங்க. இப்போ கோயம்புத்தூரில் கூட பார்த்தா இங்கே நம்ம தென் தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் கைது பண்ணி கொண்டு போய் அங்கே வச்சுருக்கீங்க. மருது அப்படின்னு ஒரு இளைஞரை கைது பண்ணி கொண்டு போய் கோயம்புத்தூர் ஜெயிலில் வச்சு அவருக்கு விசாரணைன்ற பேரில் அவரை வந்து கம்யூனிட்டி பேரெல்லாம் சொல்லி அவரை காவல்துறையினர் சித்திரவதை பண்ணுறாங்கன்றாங்க. இதே மாதிரி தான் வந்து இப்போ இபிஎஸ் எடப்பாடி ஆட்சியிலையுமே இதே நடந்துச்சு. சாத்தான்குளத்தில் ஒரு இரட்டை கொலை சம்பவம் நடந்துச்சு. அப்பா மகன் 2 பேர்த்த கொண்டாங்க இந்த கொரோனா லாக்டவுன் டயத்தில். போலீஸுக்கும் இவங்களுக்கு நடந்த வாக்குவாதம். இது வந்து போலீஸுக்கு மட்டும் அவங்களுக்கு நடந்த வாக்குவாதமாக நான் பார்க்கல. இது அரசியல்வாதிகள் வேணுமே செஞ்ச அது ஒரு படுகொலையாக பார்க்குது. சாத்தான்குளத்தில் நடந்த இரட்டை கொலை இபிஎஸ் ஆட்சியில். இப்போ டிஎம்கே வந்து சரி நல்லது பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா இவங்களும் இந்த போலீஸ் வச்சு தங்களுக்கு பிடிக்காத ஒருத்தரை கைது பண்ணி கொண்டு போய் அவங்களுக்கு பிடிக்காதவங்க இருந்தாங்கன்னா அவங்கள கொண்டு போய் சிறையில் வச்சு அவங்கள வந்து பொய் வழக்கு போட்டு இந்த மாதிரி ஒரு அதர்மமான ஆட்சி தான் இப்போ இந்த மண்ணில் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஆட்சி தூக்கி எறியப்படும். நான் சபதம் போட்டு சொல்கிறேன், இந்த ஆட்சி தூக்கி எறியப்படும். சித்தர்கள் ஆட்சி பூமியில் சீக்கிரம் மாறப்போகுது. ஏன்னா நான் வந்து எந்த கட்சியுமே எனக்கு பிடிக்கல. அப்படியே கட்சியின் வழிவாக வருவார் அப்படின்றாங்க இம்மாற்றூழல். அதில் எனக்கு அந்தளவுக்கு நம்பிக்கை. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சித்தர்கள் ஆட்சியை உருவாக்குவார் அந்த ஞான குரு, அந்த மகான். அவர் வந்து யாரை அடையாளம் காட்டுறாரோ அவர் கண்டிப்பாக தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் கண்டிப்பாக சூப்பராக அழகாக வழிநடத்தி கொண்டு போவார். ஒரு நியாயமான தர்மத்தின் ஆட்சி பூமியில் கொடுப்பார். அது நடக்கத்தான் போகுது. ஏன்னா இன்னைக்கு ஜாதி மதம் பார்ட்டி எல்லாரும் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தங்களுக்கு வேண்டியவனாக தான் அவனை காப்பாற்றுறது, தனக்கு வேண்டாதவனாக தான் அவனை வேணும்னே அவன் மேலே வழக்கு போட்டு உள்ள தள்ளுறது. இப்போ மகாவிஷ்ணு வந்து என்ன வேண்டாத ஆளாக போயிட்டார் போல, அவர் மேலே வழக்கு போட்டிருக்கீங்க. அவர் சின்ன தப்பு செஞ்சதாகவே இருக்கட்டும். அப்போ அதே மாதிரி இவரையும் பிடிங்க. ஈசா யோகா மையம் ஜக்கி வாசுதேவ் அவரையும் அவர் மேலே நீங்கள் அவர் யோகா மையம் ஈசா யோகா மையத்தின் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்க முடியுமா அப்படின்னு நான் கேட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோ சந்திப்போம் மக்களே. அதனால் தர்மத்தின் ஆட்சி சீக்கிரம்
வரப்போகுது. அதை நோக்கி பயணிப்போம். நன்றி, வணக்கம்.